உங்களுக்கு கருப்பு பலூனை தேடி பிடிச்சி கருப்பு சட்டையை தேடி பிடிச்சி போட்டுக்கிட்டு விடாமல் போராட்டம் பண்ண நீங்கள் எல்லாம் எங்கே ஓடி பதுங்கிட்டீங்க இன்னைக்கு. இன்னைக்கு வந்து இவர் எப்படி இவருடைய வந்து தமிழகத்துக்கு வர்றது வந்து அவ்வளோ பெரிய விஷயம். என்ன சொல்கிறார் மந்திரி, என்ன சொல்கிறாரு, தங்கம் தென்னரசு என்ன சொல்கிறாரு, பெருமை என்ன அவனுக்கு பெருமை. மாநிலத்துக்கு காசு கொடுக்கல பாலா, நிதி நெருக்கடியில் இருக்குது, பள்ளிகள் வந்து சம்பளம் கொடுக்கலன்ற ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்கிற. ரைட் டு எஜுகேஷனல் ஆக்ட்னு இருக்குதுல்ல, கல்வி உரிமை சட்டத்தில் 9 லட்சம் பிள்ளைகள் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பணம் இன்னும் மாநில அரசும் தரல, மத்திய அரசும் தரல. நீதிமன்றத்தில் 10 நாளைக்கு முன்னாடி கோர்ட்டில் வருது. நீதிமன்றம் சொல்லுது மத்திய அரசு கொடுக்கலனாலும் மாநில அரசுடைய பணத்தை எடுத்து கொடுங்கன்னு சொல்லி உத்தரவு போடுது. நீ ஒன்றும் மத்திய அரசையே நொட்டம் சொல்லிட்டு உட்காந்துங்கிற, எங்களுக்கு பணம் தரல, எல்லாத்துக்கும் காரணம் அதுதான் சொல்ல வர. ஏன் உங்ககிட்ட பணம் இல்லையா? இல்லை, அந்த மத்திய அரசு சார்பாக வர்றாங்க. சரி, இந்த மத்திய அரசுடைய திட்டங்கள் இருக்குல்ல, பறந்தொரு விமானம், என் மாநிலத்தினுடைய உரிமையை நீ கையை வச்சு எனக்கு வர வேண்டிய பணத்தை நீ கொடுக்காம நிறுத்தி இருக்கக்கூடிய மத்திய அரசுடைய எந்த திட்டத்தையும் இந்த மண்ணில் நிறைவேற்ற விட மாட்டேன் சொல்லு. இதே சந்திரபாபு முன்னாடி இருந்தார்லங்க, கடந்த காலத்தில் இருந்தார்ல, இன்னைக்கு கூட்டணி வச்சுக்கிட்டார்ல, எத்தனை முறை இந்த பிரதமரை அன்றைக்கி அவமானப்படுத்தி நீ எதனா பண்ணியிருக்கிறீங்களா? அதனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது மட்டும் நீங்கள் போராட வந்துடுவீங்க, ஆளுங்கட்சியான உடனே என்ன ட்ரெண்டிங் பலூன் பறக்க விட்றது. இது இல்லை, தமிழ்நாடு இந்த ஒரு 10 ரூபாய் என்னவோ 10 பைசா என்னவோ மின் கட்டணம் ஏற்றுறதுக்கு எடப்பாடி திட்டம் தான் சொன்னார். கொரோனா காலகட்டத்தில் பிளாக் ஷர்ட்டை போட்டு ரோட்டுக்கு வெளியில் வந்து பதாக பிடிச்சதெல்லாம் பார்த்துருந்தீங்க. நீங்கள் 2 முறை ஏற்றிருக்கீங்க. மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு டைம் பில் கட்டணும்னு சொன்னீங்க. 1 மாதத்துக்கு ஒரு முறை நாங்கள் பண்ணுறோன்னு சொன்னோம், இன்ன வரைக்கும் செய்யலை. யார் போராடுறது? இவங்க லட்சணம் என்னென்னா, இவங்களுக்கு காரியம் நடக்கணும். இன்றைக்கி இவங்க மேலே இருக்கக்கூடிய ஊழல் வழக்கு, அடித்த பணம், இது எதுவுமே போயிடக்கூடாது, பதவியும் தக்க வச்சுக்கணும். அடுத்தது தன்னுடைய மகனுக்கான முடிசூட்டு விழாவுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ராஜமாதா அது இப்போ ஒரு முதல்வர் அவர்கள் உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்காரு. அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த திட்டம் ஓடிட்டு இருக்கு. இப்போ பாகுபலி படம் பார்த்தீங்கல்ல பாலா, பாகுபலியில் ராஜமாதா முடிசூட்டு ஆயிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்தது இளவரசர் வளர்ந்துட்டாங்க, பெரிய இதை கொண்டுட்டு வரது திட்டத்தில் இருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒரு மாதிரி எல்லாமே போயிட்டுருக்குது. எதையாவது ஒன்று நீங்கள் மத்திய அரசு திட்டத்தை எதிர்க்கிறீங்கன்னா வாயால் சொல்லிட்டு இருக்கிறீங்க, நிதி தரலன்றப்ப அந்த